நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். ஒரு ஜனாசா வருகிறது. அப்படி ஜனாசா வரும்போது சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பாராட்டுகிறார்கள், புகழுகிறார்கள். மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல மனிதன், சிறந்த ஒரு மனிதன், சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு மனிதன் போய்விட்டான் என்று மக்கள் மனதார அவனை பாராட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஜபத், அவனுக்கு வாஜிபாகி விட்டது என்றார்கள். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு ஜனாசா வருகிறது. அந்த ஜனாசாவை கொண்டு செல்லும் போது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், சமூகம் இப்போதுதான் நிம்மதியாக இருக்கும். தொலைந்தான், பெரிய கொடுமைக்காரனாக இருந்தவன், மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவன், இவன் போய்விட்டான், இப்போதுதான் நிம்மதி என்று அவர்கள் சொல்லும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஜபத், அவனுக்கு வாஜிபாகி விட்டது என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், இரண்டுக்குமே வாஜிபாகி விட்டது, வாஜிபாகி விட்டது என்று சொல்கிறீர்களே, என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலாவது மனிதனை நீங்கள் புகழ்ந்து பாராட்டினீர்களே, அப்போது அவனுக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது. இரண்டாவது மனிதன் அவனுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது நீங்கள் சாபமிட்டீர்களே, அப்போது அவனுக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள். அந்த இரண்டாவது கூட்டத்தில் நாம் இருந்துவிடக் கூடாது. இது ஒவ்வொருவரும் பர்சனலாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவாகும். நம்ம யோசித்து நம்ம முடிவெடுக்கணும். என்னால யாரும் மனநொந்து இவன் போய் தொலையட்டும் என்று சொல்லக்கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொலையட்டும் என்று அபூ ஜஹல் நினைத்தான், அபூ லஹப் நினைத்தான். அபூ லஹப் சாபமும் விட்டான், தப்பன் லக, நீ அழிந்து போ என்று சொன்னான். அந்த சாபத்துக்கு பயப்பட தேவையில்லை. இப்ப போதை வஸ்து வியாபாரிகள் இருப்பார்கள். இப்ப ஒருவர் ஒரு மௌலவி ஹுத்பா ஓதுவார், இந்த போதை வஸ்து வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அப்ப அந்த போதை வஸ்து வியாபாரி அந்த மௌலவி மௌத்தானா போய் தொலைஞ்சான் என்று சொன்னா அது எடுபடாது. யாரை நாம் நோகக்கூடாது என்று சொன்னால், யாருடைய சாபத்தை பெறக்கூடாது என்று சொன்னால், தொழுகையாளிகளுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது, இபாதத்தாளிகளுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது, மார்க்கப்பற்றுள்ளவர்களுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது, மார்க்கத்தை போதிக்கிறவர்களுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது, நல்ல மனிதர்களுடைய சாபத்தை பெற்றுவிடக் கூடாது. சில நேரம் ஷைத்தான் நமக்கு அழகாக காட்டுவான், காட்டி அவர்களுடைய மனங்களை புண்பட வைக்க நம்மை தூண்டுவான். ஆனால் அவர்களுடைய சாபம் பொல்லாதது என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகின்றன.